பிரபு. பார்கவியின் மனதில் அன்பெனும் அமிர்தத்தை நிரப்ப வேண்டுமென்றால் அப்போது அவர்கள் மனதில் இருக்கும் மகாலட்சுமியை விழிக்கச் செய்ய வேண்டும். இந்த அற்புதமான இசையை யார் வாசிக்கிறார்கள் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? இந்த இசை இதற்கு முன் கேட்டது போல் இருக்கிறது. இந்த இசையில் மதுரம் கலந்திருக்கிறது. அற்புதமான ராகம், நல்ல ரசனை. அப்படியா? எனக்கு தெரிந்து இந்த புல்லாங்குழல் இசையில் அன்பு இருக்கிறது. பிரிதலுக்கு பின்பு சேரும் இன்பம் இருக்கிறது. அன்பின் ரசனையே சங்க நாதம் தானே. நிச்சயமாக ஒருவரது அன்பின் விளக்கத்தில் இவ்வளவு தெளிவிருந்தால் அவரது அன்பு எவ்வளவு அழகாக இருக்கும். நிச்சயமாக உங்களை அடைய போறவள் மிக பாக்கியசாலியாக இருப்பாள். ஓர் உண்மையான அன்பு அவளுக்கு கிடைக்கும். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவள் மனதிலும் உங்களை சந்திக்கும் ஆசை இருக்கும். இப்பொழுது இதையெல்லாம் அவள் தான் அறிவாள். ஏன் அவளுக்கு உங்கள் அன்பை பற்றி ஏதும் தெரியாதா? இங்கு வேடிக்கையே இதுதான். எது இல்லையோ அது எப்படி தெரியும்? தாங்கள் அறிந்து கொண்டீர்களா? நீயா? இந்த இசை தங்களை சார்ந்தது. நான் என்னுடைய அடையாளம், என் கலையும் தங்களை சார்ந்ததே. நான் தங்களை மனதார நேசிக்கிறேன். நீயா? ஒரு நாட்டியக்காரன் என்னை நேசிப்பதா? உனக்கு என்ன ஒரு தைரியம்? இதை வாசிப்பது நீ என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் இங்கு வந்திருக்கவே மாட்டேன். மனதில் புதைந்து கிடப்பதை எவ்வாறு தடுக்க முடியும்? அதோடு பாருங்கள், தங்களை நேசிப்பவன் தங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். தாங்கள் விரும்பினால் ஆதாரத்தையும் அளிப்பேன். உனது ஆதாரமும் தேவையில்லை, அன்பும் தேவையில்லை. நாராயணன் போன்ற ஏமாத்துக்காரனின் பக்தன் நீ. நீயும் ஏமாற்றத்தான் செய்வாய். உங்களை போன்றவர்களை நம்ப போவதில்லை. நம்பிக்கையும் ஆசையும் தான் காதலின் முதல் படியாகும். என்னுடைய இந்த உடல், மனம், ஆன்மாவில் இருக்கும் அன்பு உண்மை என்றால் அப்போது இந்த நொடியே
அதன் ஆற்றலின் அக்னி அனைத்து இடங்களிலும் பரவும். இது உன்னுடைய அன்பின் ஆதாரம் அல்ல, இது உன்னுடைய முட்டாள்தனம்.